என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கி போட்டுங்க. அவன் வீட்டில் அது இருக்குது, இவன் வீட்டில் இது இருக்குது, எல்லாம் சொல்ல சொல்ல எல்லாம் வாங்கி போட்டேன். ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப அதிகம். எல்லாம் வாங்கி போட்டிங்க சரி, கை காசு போட்டு வாங்கி போட்டிங்களா? எல்லாம் கடனில் இஎம்ஐயில் வாங்கி போட்டிங்கன்னா எப்படி நிம்மதி இருக்கும்? வாங்கி போட்ட பொருளை வந்து ஒரு பைக்கே இஎம்ஐயில் எடுத்தனா அது இஎம்ஐ கட்டுறதுக்கு ஓடி உழைக்கணும் வைக்கணும். உனக்கு அந்த பைக்கை கூட ஓட்டுறதுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறேன். என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வீடியோக்கள் நிறையா சொல்லியிருக்கேன், கடன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தான். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் வந்து ஒருத்தன் வந்து இறந்துட்டா கூட அந்த நோய் அவனோட போயிடும். அதுமாரி தான் வந்து கடன் வந்து பார்த்திங்கன்னா தலைமுறையாக பார்த்திங்க. இது வந்து இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இன்டர்வியூவில். கடன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குடிகாரனோட வந்துட்டு எல்லா நோயை விட வந்து கொடியது, தலைமுறையாக வந்து தொடரும் அப்படின்னு. தயவுசெய்து வெளிநாட்டு வேலையை நம்பி வந்து இஎம்ஐயில் வந்து எந்த ஒரு விஷயம் செய்யாதீங்க. வேலை இழந்துட்டுனா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க.